என்னுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதிலே 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து இப்பொழுது பரத்திலே இருக்கிறார். பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். வருகிறதுக்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால தான் இங்கே சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்ததைப் போல நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி உயிர்த்தெழுதலுக்குள்ளே கடந்து போகும்போது அங்கே கொடுப்பனையும் இல்லை, கொல்பனையும் இல்லை. அங்கே கொடுப்பல் வாங்கல் எதுவும் இருக்காது. அல்லேலூயா. இங்கே நாம் கொடுக்கிறது வாங்கிறது, இங்கே நமக்குள்ளே எல்லா பண்ட மாற்றங்கள் முறைகள் இருந்தாலும் ஆனால் பூமியோடு அது ஒளிந்து போகும். ஆனால் பரலோகத்திலே இதற்கு இடமில்லை என்பதை அங்கே ஆண்டவர் அந்த பரிசேயர்களோடு சதிசேயர்களோடு சொல்லுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 23வது வசனத்தை அதிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 22, 23 உயிர்த்தெழுதலில் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்திலே வந்து, போதகரே, அதுக்கப்புறம் வாசிக்கலாம். நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 23வது வசனம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சதிசேயர்களும் பரிசேயர்களும் உண்டு. அல்லேலூயா. சதிசேயர் என்றால் யார்? எனக்கு நமக்கு அது தெரியணும். சதிசேயர் யார் அப்படின்னா அவர்கள் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். சதிசேயர் யாரு? ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள், ஆசாரிய கூட்டத்தார். ஆசாரியத்துவத்திலே நின்று ஆசாரியத்துவத்தின் வேலையை செய்தவர்கள். அவர்கள் தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்கள் என்று நாம் இன்னொரு தரப்பிலே நம்ம சொல்ல முடியும். அப்படி எப்போ அவர்கள் ஆசாரிய வேலையை செய்கிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய ஆசாரியத்துவத்தின் வேலைகளை நாம் எப்படி பார்ப்போமானால் அது தாவீதின் நாட்களிலே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் 1 நாளாகமத்தில் படித்தாலும் படிக்க வேண்டாம், அங்கே இருக்கிறது. அதுக்கு அடுத்து 2 ராஜாக்களில் நீங்கள் போய் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே போய் படிக்கும்போது இந்த சதிசேயர்கள் சதேக்கியாராய் வந்து அவர்கள் அந்த இடத்திலே தாவீதுக்கு அவர்கள் ஆசாரிய வேலையை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆசாரிய வேலையை செய்யக்கூடிய ஆசாரியனே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்றதுதான் தெரியணும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்குள்ளே தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவன் நமக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறதுனாலே இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்க கூடாதபடி புரட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு என்பதை இந்த சதிசேயர்கள் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சதிசேயர்களும் ஆசாரியர்கள், சதிசேயர்களும் ஆசாரியர்கள். பரிசேயர்கள் தேவனுடைய வேதத்தை கற்று தேறின வேத பாரகர்களும், பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சதிசேயர்களும் ஒரே தரப்பாய் இருக்கிறார்கள். ஆகதான் இங்க சொல்லுகிறது. அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லும் போது அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள்,
தேவனுடைய வேலையை செய்தவர்கள், தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்தவர்கள், யூத முறைமையின்படி அடுத்த தேவ காரியத்தில் யூத முறைமையின்படி பின்பற்றி கடந்து போனவர்கள், யூத முறைமையின்படி பின்பற்றி கடந்து போனவர்கள். ஆனால் யூத முறைமையின்படி பின்பற்றி கடந்து போனாலும் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லவா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சீங்கன்னா 6-7 வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற சதிசேயர்கள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள், ஆசாரியத்தினுடைய வேலையை செய்தவர்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்கள், யூத முறைமையின்படி பின்பற்றி நடந்து போனவர்கள், தேவ தூதர்களும் ஆவிகளும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். எப்படி சொல்றாங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு புரட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சதிசேயர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா காரியத்தை செய்து கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிற சதிசேயர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள், நல்ல கவனத்தில் வச்சுங்க, ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள், ஆசாரிய வேலையை செய்தவர்கள், தேவனுக்கு ஏற்ற நியாய பிரமாணத்தை நடப்பித்தவர்கள், யூத முறைமையின்படி யூதர்களுடைய வழியிலே பின்பற்றி வந்தவர்கள். அதனால புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னதை அவர்கள் என்ன செய்யல, நம்பல. ஏன்னா சொன்னவர் யூதன், சொன்னவர் யூதன், ஆனால் அவர்களும் யூத முறைமையின்படி பின்பற்றி கடந்து போனவர்கள். ஆனா அவர் யூதனா இருந்தும் சொன்னதை அவர்கள் கேட்க மனமில்லா திராணி இல்லாதவர்கள். எப்படி சொல்லணும்னா கேட்க திராணி இல்லாதவர்கள். இன்னும் சொல்லணும்னா செவிட்டு விரியன்கள். எப்படி சொல்லணும்னா செவிட்டு விரியன்கள். அப்படின்னா சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்காதவர்கள். கேட்டாதான் நமக்குள்ள என்ன வரும், ஒரு மாற்றங்கள் உருவாகும். கேட்காதவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக முடியவே முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் சொல்லும் போது சொன்னாரு. வெளிப்படுத்தல நீங்க போய் படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை போய் படிக்கும் போது அவர் சொல்லார், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப காது எல்லாருக்கும் இருக்குதா? ஹலோ, இருக்குதா? காது இருக்குது பாஸ்டர், ஆனா அதுக்கு உள்ள போற தூரம் தான் இல்லை. எப்படி? காது எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவர் படைக்கப்பட்ட பக்கத்துல பார்த்தெல்லாம் கையோ வச்சிடாதீங்க. உங்க காது இருக்குதான்னு நீங்களே தொட்டு பாருங்க. 2 கையை வச்சு 2 காது இருக்குதான்னு. பக்கத்துல இருக்கிறவங்க காதை பிடிச்சிடாதீங்க. உங்களுக்கு 2 காது இருக்குதான்னு கொஞ்சம் அப்படி என்ன செய்யுங்க, தொட்டு பார்த்துக்குங்க. அப்போ சதிசேயர்களை போல இருக்கிற சில கூட்டத்தார் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த உபதேசத்தை குறித்து தான் இங்க வேதம் சொல்லுகிறது. இன்னும் அவங்க சொல்லணும்னா மனுஷர்கள் மரித்து சரீர உயிர்த்தெழுதலுக்குள்ளே வருவதில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். மனுஷர்கள் மரிக்கிறார்கள், மரித்து அவர்களுடைய உயிர்த்தெழுதல் சரீரத்தின் வழியாக வருகிறது என்பதை மறுக்கிறவர்கள் சதிசேயர்கள். மறுக்கிறவர்கள் சதிசேயர்கள். அப்படி மறுக்கிறதானா ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதணும்? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை வாசிப்பீங்கன்னா,
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. நித்திரை என்றால் இளைப்பாறுகிறவர்களுக்கு முன்னாடி நாம ஒருத்தரும் உயிரோடு இருக்கிறவர்கள் எழும்பி போக முடியாது. அப்படியானால் அவர்கள் மரித்திருக்கிறார்கள், அவர்கள் இப்பொழுதோ உயிர்த்தெழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அவர்கள் போய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவானவர் வரும்போது முதலாவது அவர்கள் அங்கே நித்திரைக்குள்ளாக இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். மரணம்னா என்ன, நித்திரைன்னா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். மரணம் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு நேரிடக்கூடியது, அதை எல்லாருக்கும் நியமிச்சு வச்சிருக்கார். பறந்திருக்கிற சின்ன வயசுல இருந்து முதிர் வயது வரையிலும் ஒரு நாள் மரிக்கிறவர்கள் எல்லாரும் மரிக்கணும். அந்த மரணம் அது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கணும் அப்படின்றதை வேதம் சொல்லி காண்பிக்கிறது. எல்லாரும் மரிக்கணும். ஆனா எல்லாரும் யாருக்குள்ள மரிக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கலன்னா அவர்களுடைய மரணம் அது எங்கே இருக்கும் என்பதை நான் பின்னாடி சொல்றேன், எங்க இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோமானால் அவர்கள் மீண்டுமாய் உயிர்த்தெழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இந்த பூமியிலே ஜீவன் போகிறதே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை படைக்கும் போது மண்ணினாலே எடுத்து படைத்து அந்த மனிதனுக்கு மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மண்ணை அவர் உயிர் பெறச் செய்வதற்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அதனால்தான் சொல்லுது, சரீரமானது மண்ணினால் எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியினாலே ஊதப்பட்ட ஆவியின் உயிர் அது தேவனிடத்துக்கு போகிறது. ஆனால் உள்ளான ஒன்று ஆத்துமா என்று சொல்லுகிறது இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகிறது. இளைப்பாறுதல் என்றால் தூங்குகிறதுக்கு அர்த்தம். சரீரம் எல்லாருக்குமே சாகும், சரீரம் எல்லாரும் சாகக்கூடியது. அந்த சரீரமானது மரணத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. ஆனா நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உள்ளான மனுஷனை பார்த்து, ஏன்னா உலகத்தார் சொல்லும் போது சொல்றாங்க, உனக்கு மனசாட்சிக்குதா, உனக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த எங்க இருந்து வந்துச்சு மனசாட்சி? நம்ம கிறிஸ்தவுக்குள்ள ஆத்துமா என்று சொல்லுகிறோம். ஆனா உலகத்தான் உலக பிரகாரமா இருக்கிறவர்கள் உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, உனக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னா, மனசாட்சி என்கிறதான உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்ப உலகத்தானுக்கு கூட தெரிஞ்சிருக்குது. உலகத்திலே ஜீவிக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாதவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அது என்ன செஞ்சிருக்கு? அறிந்திருக்குது, தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா மனிதரும் மரிக்கணும், எல்லா மனிதரும் மரிக்கணும். ஒரு நாள் எல்லாருக்கும் பூமியில இந்த மண்ணுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த மண்ணினால தான் தேவன் நம்மளை உண்டாக்கினதுனாலே இந்த மண்ணுக்கே திரும்ப வேண்டியது அவசியம். ஆனால் மண்ணுக்குள்ளே போக வேண்டிய சரீரத்துக்காக நாம் மேன்மை பாராட்டுகிறோம், சரீரத்துக்காக எதையோ செய்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு நாம் என்ன செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று நிதானிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார்.
அப்ப அங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது அங்க உயிர் என்று சொல்லும்போது அந்த உயிர்த்தெழுதல் தான் ஆத்துமா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது இந்த சரீரத்துக்கும் இந்த மூச்சு விடுகிற மூச்சுக்கும் அங்கே சம்பந்தம் இல்லை. அது போய் தூங்கிக்கிட்டு. சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு, ஆவி தன் தந்த தேவனிடத்துக்கு போயிடுச்சு. அது போன பிறகு உள்ள இருக்கிற ஆத்துமா என்று சொல்றமே மனசாட்சின்னு, அந்த மனசாட்சி இப்ப சரீரமும் இல்லாம ஆவியும் இல்லாம இப்ப தூங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப தேவன் தந்த ஆவியை பெற்றிருக்கிற நாம், தேவன் எப்போ நம்ம கிட்ட இருந்து ஆவியை எடுத்துக்கொள்றாரோ அப்பவே நாம இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவோம். இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவோம். எனக்கு நமக்கு அதை பத்தி சொல்லணும், அதிகமா சொல்லணும்னா மூச்சு இருக்கும், மூச்சு இருக்கும், சரீரமும் படுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஆத்துமா செயல்படாது. கோமா ஸ்டேஜ். கோமாக்கு போனவனை பார்த்தீங்கன்னா தட்டினா எழுப்பினாலும் அவன் எதிரில் என்ன செஞ்சாலும் கண்ணு முட்டை முட்டியா திறந்திருக்கும். கண்ணு முட்டை முட்டியா திறந்திருக்கும். ஆனா சரீரம் என்ன பண்ணிருக்கு? படுத்துட்டு இருக்குது. ஆவி உள்ளதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? போயின்னு வந்து நிற்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்துமா புரிஞ்சுச்சா? இதுவாது இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற சாயல். ஆனா அந்த சாயலை இங்கே இருக்கிற சதுசேயர்கள் அவர்கள் புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை புரட்டுகிற வேளையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்மளுக்கு இன்னொரு உயிர்த்தெழுதல் இல்லை, இன்னொரு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உலக பிரகாரமா இருக்கிறவங்க சொல்லும்போது அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு ஒருவேளை நான் பிள்ளையா பிறக்கணும், இல்லை நான் நாயா பிறக்கணும், இல்லை காக்காவா பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, ஆனா நீ பிறக்க மாட்டே. ஹலோ, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, இருக்கிறது தெரியுது எல்லாருக்கும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது, ஆனா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த ஜென்மத்தில் இங்க பூமியில மீண்டுமாய் பிறப்பன்கிற கனவு வேண்டாம். மீண்டுமாய் இந்த பூமியிலே பிறப்பன்னு கனவு வேண்டாம். ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு காலம் முடிவடையும் போது நீ என்ன இந்த பூமியில செஞ்சு இருக்கிறியோ அதுதான் உன் கூட வந்து சேரும். 70 வயது பலத்தின் மிகுதியாலே 80 வயது, 70 பிளஸ் ஒரு 10 80 வயசுக்கு மேல நீ கடந்து போய்கிட்டு இருக்கிறன்னா அது உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. அந்த கிருபையின் காலத்திலேயாகிலும் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க. எங்க எங்க பக்கத்துல பார்த்து சொல்லு. எங்க கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்தி நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு சேர்த்து வச்சுக்க. எங்க சேர்த்து வைக்க சொல்றேன்? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். இங்க நீ சேர்த்து வச்சேன்னா இங்க உன் பிள்ளைங்க அடிச்சுன்னு சாவும். எப்படி? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை 70 வயசுக்குள்ள நீ என்ன செய்யணும்? சேர்த்து வச்சிரு. 70 வயசுக்கு அப்பால வரக்கூடிய பலன்னாலே நீ என்ன செய்யணும்? கிருபையில ஓடுற. அந்த கிருபைக்காக நீ என்ன சம்பாதிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவும் சேர்த்து உனக்காக நீ வச்சுக்க. 70 வயசு வரலையும் யாருக்காக வைக்க சொல்லியாச்சு? ஹலோ, போன இது வாங்க பேசினேன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தம் பிள்ளைக்கு தம் பிள்ளைங்களுக்கு
நம்மளால எதையும் சேர்த்து வைக்க முடியலன்ற கஷ்டம் வரக்கூடாது. அதனால இந்தா சேர்த்து வச்சாச்சு, இந்தா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் ஒருவேளை கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா இதுக்கு பிறகும் அது பிள்ளைகளுக்கு அல்ல, எனக்கு. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? அந்த புரிதல் இருந்துச்சுன்னாவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள்னு தெரிஞ்சுக்குவோம். நாம உயிர்த்தெழ போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நாம எல்லாரும் உயிர்த்தெழ போகிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக முன்மாதிரியை வச்சிருக்கிறாரு. அவர் இந்த பூமியில பிறந்தாரு, அது போல நாமளும் பிறந்திருக்கிறோம். அவர் இந்த பூமியில பாடுகளை பட்டார், நாமும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு ஒரு மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்துச்சு? மரணம் உண்டானது. அந்த மரணம் நமக்கும் வரும். மரணத்திற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை போல நாமும் உயிர்த்தி எழுவோம். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? நிச்சயம் இருக்கா? அந்த நிச்சயம் இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இப்பதான் கேள்வியே. அந்த நிச்சயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னா அந்த நிச்சயத்துக்கு நாம என்ன செய்யணும்? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, ஹலோ, சதிசேயர்களும் பரிசேயர்களும் பார்த்து அவங்க சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்களே, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப எதுக்கு இங்க ஓடி வந்துகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது புரியுது? சொல்லுங்க. அப்போ எங்க இருக்குது அப்படின்றத தான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அப்போ பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவர்களுக்குள்ளே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சதிசேயர்களுடைய வழியாக யோவான் ஸ்நானகன் அங்க என்ன செய்யறாரு? ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் எங்க? யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும் போது இப்போ பரிசேயர்களும் சதிசேயர்களும் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிற? எதுக்கு எடுக்கிற? உனக்கு தான் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லைல்ல, நீ சாவு போறது இல்ல, நாங்க செத்தா மறுபடியும் உயிரோடு எலும்பு போறது இல்ல அப்படின்னு சொல்ற உனக்கு இப்பயா சாகிறதுக்கு வர? எத்தனை பேருக்கு புரியுச்சு? ஞானஸ்தானம் என்பது மரித்து அடக்கம் எனப்படுகிறதுக்கும் அது உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளத்தை கொடுக்கிறது. நீ இங்கேயே மரிக்கலன்னா எதுக்கு மரிக்கணும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கலன்னா உனக்கு இன்னொரு உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை இங்கே வேதம் தெளிவாய் உரைக்கிறது. அதை தான் இங்க சதிசேயர்களும் பரிசேயர்களும் புரட்டுகிறார்கள். புரட்டுகிறவர்களுக்குள்ளேயே புரட்டுதலை உண்டாக்கி விட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்க? நாங்க போய் முன்னாடி, நாங்க போய், ஏன்னா நீங்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு முந்தி கொள்ளக்கூடாது, அதனால நாங்க உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? முந்திக்கிறோன்னு சொல்லி ஞானஸ்தானத்துக்கு யோர்தான் நதிக்கரைக்கு ஓடுறாங்க. ஓடினவங்களை பார்த்துட்டு தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா பிசாசுக்கு பிறந்த பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லுது.
பிசாசுக்கு பிறந்த பிள்ளைகளே, நீங்க ஏன் உங்க பிசாசை விட்டுட்டு நீங்க ஏன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற உயிர்த்தெழுகிற ஆண்டவர் அண்டையிலே வருகிறீர்கள் என்று கேட்கிறாரு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்க, அந்த ஆண்டவர் உயிர்த்தெழலன்னு சொல்றீங்க. அப்படின்னா அந்த உயிர்த்தெழுகிற எழுந்த ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க ஏன் வரீங்க? அப்ப நீங்க உங்க பிசாசுக்கு பிறந்து பிசாசோட கூட இருக்க வேண்டியது தானே? சொல்லுங்க, பிசாசோட கூட இருந்திருக்கலாமே. அப்ப நீங்க ஏன் இங்க வரீங்க அப்படின்றத யார் கேட்கறது? யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு. ஏன்னா மனுஷனாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. தண்ணீரிலே மூழ்கி உயிர்த்தெழ வைக்கிறதுக்கான அடையாளத்தை தான் அங்கே காண்பித்து கொடுக்கிறது. அப்படி ஓடி வருகிறவர்களை பார்க்கும்போது அந்த ஓடி வந்தவர்களை பார்த்து தான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கனைக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யாருனாலே ஒரு கேள்விக்குறி அங்க வந்துருச்சு. அப்போ உங்க பிசாசினால பிறந்த நீயே இவ்வளவு தெளிவா இருக்கும் போது, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் உண்டாக்கி, அவரால் ஜீவனை கொடுத்து, அவருடைய இரத்தத்தினாலே மீட்க வேண்டும் என்று விரும்புகிறதை நீ என்ன செய்யற? தடுக்கிற. தடுக்கிறது யாரு? வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. சொல்லிக்கிட்டு இருக்கிறது யார் தான்? ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன். ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன். ஆசாரிய வகுப்பை ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறவர்கள். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது அதுதான். இன்னொரு உயிர்த்தெழுதல் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா 1000 வருஷம் அரசாட்சிக்கு போயிடுவோம். பின்னாடி வரேன், நேரம் எங்க இருக்குமான்னு தான் தெரியல. எல்லாரும் நேரடியா சொல்றது என்னது? நம்மள 1000 வருஷம் அரசால போகிறோம். எப்ப ஆளுவ? எப்ப ஆளுவ? அது ஆள்றதுக்கு வரணும், வரேன், அதுக்கப்புறம் பேசுவோம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இங்க தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய காரியத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற நீ முதலாவது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஓடி வருகிறவர்களா இருக்கிறீர்கள். இப்போ அந்த 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். 24 இப்ப படிக்கலாம். 29 வெள்ளியும். போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனா அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி சந்தானம் உண்டாகும். ஏன்னா பைபிள் தெளிவா இருக்குது, இது புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தான். அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, ஒருத்தனுக்கு ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணணும்ன்றது இப்ப நமக்குள்ள இருக்கிற சட்டம். ஆனா நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தனுக்கு ஒருத்தியை கல்யாணம் பண்ணி அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியை கல்யாணம் பண்ண பிறகு அவன் பிள்ளைய பெற்றெடுக்கணும். ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 4 பிள்ளையோ 10 பிள்ளையோ அது என்ன செய்யணும்? பெற்றெடுக்கணும். ஒரு பிள்ளை கூட பெற்றெடுக்காம ஒருவேளை கணவன் இறந்து போயிட்டா அந்த பெண்ணுக்கு மறுபடியும் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம். திருமணம் செய்யலாம். அப்படி செஞ்சா யாருக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே குடும்பத்துல இன்னொரு சகோதரன் இருந்தான்னா, இப்ப நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்லுவாங்க? புதுசு புதுசா பாக்குறீங்களாப்பா, மச்சனை. எப்படி நம்ம சின்னவன் என்ன கூப்பிடுங்க? மச்சனன் தானே கூப்பிடுங்க, இல்ல நீங்க எதனா வேற மாதிரி கூப்பிடுங்களோ? அப்போ அப்படி அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். அப்ப அவனுக்கும் பிள்ளை இல்லை, அவனும் மரிச்சு போயிட்டான் அப்படின்னா அடுத்த ஒருத்தனுக்கு இருக்கிறான்னா அடுத்த ஒருத்தனுக்கு என்ன செய்யணும்? பண்ணணும். அடுத்த ஒருத்தன் அப்படி இந்த பிள்ளை சாகிற வரலும், பொம்பளைங்க செய்யணும், பெண்கள் சாகும் வரையிலும்
அவர்களுக்கு ஒருவேளை சந்தான புத்திர பாக்கியம் இருக்குமானால் அந்த வீட்டிலே ஒரு ஆண் இருப்பாங்களா, அவங்களுக்கு கட்டாயமா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரையிலும் அதே இடத்துல தான் என்ன செய்யணும், இருக்கணும். பைபிள் தான் சொல்லுது. அதனால்தான் சந்தானம்னு சொன்னா என்ன சந்தானம்னு நீங்க வேற புதுசா எதை கற்பனை பண்ணிக்க போறீங்கன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தியை திருமணம் பண்ணும்போது அவன் பிள்ளையை பெற்று எடுக்கணும். அதுதான் இங்க நியாயப்படி சொல்லப்படுகிறது. அந்த நியாயத்துல இங்க 7 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 பேர். அதுல வந்துட்டு நீங்க படிக்கலாம் 26. ஆம், 7ஆம் சகோதரன் வரைக்கும் சேர்ந்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனா, பெண்ணும் இறந்து போயாச்சு, செத்துட்டாங்க. ஆம், ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர் 7 பேரில் எவளுக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ 7 பேருக்கு திருமணமாகி 7 பேருக்கு ஒரே ஒரு பெண்ணு தான், ஒரே ஒரு பெண்ணு, 7 பேர் கணவன். 7 கணவனுக்கு ஒரே ஒரு பெண்ணுன்னா இப்போ உயிர்த்தெழுதல் வருது. நீங்க சொல்றீங்களே ஆண்டவரே உயிரோடு எழும்பணும்னு சொல்றீங்கல்ல, இப்ப நாங்க உயிர்த்தெழுதலை உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிச்சா, சதிசேயர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்களை குறிச்ச என்ன குறிச்ச பேசல. இப்ப சதிசேயர்கள் சொல்ற வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவனிக்கணும். அதனால தான் சொல்றேன். சதிசேயர்கள் சொல்றாங்க நீங்க உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்றீங்க, நாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றோம். ஆனா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற எங்களுது ஜெயிக்குதா, உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்ற உங்களுது ஜெயிக்குதா அப்படின்னு இப்ப அங்க விவாதத்தை வச்சு இயேசுவோடு கூட பேசுறாங்க. இயேசுவோடு பேசும்போது இப்ப இயேசு கிட்ட சொல்றாங்க, எங்க சகோதரர்கள் மொத்தம் 7 பேரு, 7 பேருமே ஒரே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி 7 பேருக்குமே ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்ப 7 பேருமே செத்து போயாச்சு, 7 பேருமே செத்தாச்சு, பெண்ணும் செத்து போயிட்டாங்க. இப்போ உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்ற நீங்க இப்ப உயிரோட இந்த 7 பேரும் எழும்புறாங்க, கூட இந்த பெண்ணும் எழும்புது. இப்போ 7 பேருக்கும் இந்த பிள்ளை மனைவியா இருந்துச்சு பொண்ணு, அந்த 7 பேர்ல இப்போ யாருக்கு மனைவியா இருப்பா சொல்லுங்க. இதத்தான் அந்த சதிசேயர் இயேசுவின் இடத்துல கேட்டாங்க. அதுக்கு இயேசுவானவர் என்ன பதில் சொல்றாருன்றது 29வது வசனம் சொல்லுது. இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு அறிவில்லை நம்மளுக்கு, என்ன இல்லை, அறிவில்லை. ஏன்னா அறிவு இருந்திருந்தா வேத வாக்கியங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம், அறிஞ்சிருப்போம், வேத வாக்கியங்களை அறிந்திருப்போம். அதனால அறிவில்லாதனால வேத வாக்கியங்களை அறிய நமக்கு என்ன இல்லை, அதான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, நீங்க அறியாம இருக்கிறீங்கப்பா, அறியாம அவருடைய வல்லமையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் நீங்க அறிஞ்சிருந்தா இப்படி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, இதன்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லிக்கிட்டு பேசுறாரு பாருங்க, நீங்க எப்படி கொள்றீங்களா, தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நம்ம பேசினாவே தப்பாதான் தெரியுது, நம்ம பேசினாலே தப்பாதான் தெரியுது. ஏன் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேரிடக்கூடியவைகளை தேவன் நமக்கு சொல்ல சொன்னா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லலைன்னா அது நம்ம மேல விழுந்ததாய் மாறிடும். அதனால நாம் அதை சொன்னா அது அவங்களுக்கு எப்படியா தெரியுது, தப்பா தெரியுது. சொன்னா என்ன செய்யுது, தப்பாதான் தெரியுது. திருந்துற
ஒருவேளை அறிவு இருந்தா சொன்ன உடனே என்ன செய்வோம்? திருத்தி கொள்ளுவோம். அப்படி சொன்னதை கேட்டு திருந்தலைன்னா தப்பான எண்ணம் தான். அவரு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படி என்ன நம்ம அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டோம்னா அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி வந்துடும். அதுதான் இங்க சதிசேயர்களுடைய வாழ்க்கையில. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்குள்ளே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஏன்னா பூமியில இருக்கும் போதுதான் நீங்க தப்பா 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 நடக்கிறீங்க. ஆனா பரலோகத்துக்கு வந்த பிறகும் இப்படியே நீங்க நினைக்கிறீங்க பாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்ற மாதிரி பேசுறாரு அவர். எப்படி? பக்கத்துலயாவது பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் அப்படி பக்கத்துல அவங்கள பார்த்து கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்களேன். இங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க, அங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஹலோ, இங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க, அது இங்கயோட போட்டோம். அங்க வந்து இப்படி தப்பா நினைக்கிற எண்ணம் வேணாம் வேணாம். அதுதான் இங்க சதிசேயர்களும் பரிசேயர்களுக்கும் உரிய காரியத்தை இயேசு சொல்லுகிறார். அப்போ தப்பான எண்ணம் கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உபதேசத்தின் வழியாக கடந்து வரணுமா? எப்படி வரணுமா? உபதேசத்தின் வழியாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதை போய் படிக்க சொன்னேன்ல, அதனால 6வது வசனத்தை படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர்கள் என்பவர்களில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. என்ன பண்ணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? எச்சரிக்கைன்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கைன்னா என்ன அர்த்தம்? இது நடக்க போது, இதுக்கு நீ விலகி இருந்துக்க. எப்படி? இது நடக்க போது இதுக்கு விலகி இருந்துக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? அப்போ புளித்த மாவு ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? அதுக்கெல்லாம் அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சுட்டு வருப்பீங்கன்னா அதுல 11வது வசனத்தை வாசிங்கன்னா நிறைய இருக்கு. 6ல இருந்து நீங்க 12வது வசனம் வரையும் போய் படிக்கணும். பரிசேயர் சதுசேயர் என்பவரில் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து பேசல. மாவுல தோசை வருது, இட்லி வருது, ஆப்பம் வருது, அது குறித்து பேசல. என்னது? அதெல்லாம் இருக்கு பைபிள்ல. அந்த நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும். 6வது வசனத்தை படிச்சிட்டீங்கல்ல, 7, 8, 9, 10 எல்லாம் படிச்சீங்கன்னா அதை தான் அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க. ஓ, நம்மெல்லாம் அப்பத்தை எடுத்துட்டு வராதனால ஒருவேளை நம்மளை பார்த்து தான் சொல்றாரு போல இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எப்பா நான் சாப்பிட்றத குறித்து பேசல, சாப்பிட்றத குறித்து பேசல. நமக்கும் சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சாப்பிட்றத குறித்து நான் என்ன செய்யல, பேசல. ஆனா நான் என்ன பேசுறேன்றத நீங்க புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் அவர் பேசுறாரு. வாசிங்க. நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார், அப்பொழுது அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்றார். ஹல்லேலூயா. உபதேசம், அதை தான் சொன்னேன். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிற காலத்திலே இருக்கிறோம். ஆசாரிய வேலையை செய்கிறவர்கள் தான். ஆனா அவர்களே சொல்றாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி.
யூதர்களை பின்பற்றுகிற யூத முறைமையின்படி பின்பற்றுகிற சதுசேயர்கள். ஆனால் யூதர்களுக்கு சொல்லப்படுகிற யூத கோத்திரத்திலிருந்து அவனுடைய இனத்திலிருந்து ஒருத்தர் வந்து சொல்லுகிறதை அவனால் காது கொடுத்து என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. இதுதான் புரட்டுகிறவர்களுடைய காலம். அதனாலே நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உபதேசத்தை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு தேவனிடத்தில் கேட்கணும் ஞானத்தை. அவருக்கு ஞானத்தை கேட்டா ஞானம் அறிவை கொண்டு வரும், அறிவு புத்தியை கொண்டு வரும். புத்தியும் அறிவும் ஞானமும் சேர்ந்து உங்களை விவேகமுள்ளதாய் மாற்றி வரும். ஞானமும் அறிவும் புத்தியும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவன் எப்படி இருப்பாங்களே, விவேகமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அதெல்லாம் பைபிளில் போய் நீதிமொழிகளில் படிக்கணும். அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்றைக்கு உபதேசத்திலே நீங்கள் சரியாய் வளர வேண்டியது அவசியம். அதை தான் அவர் சொல்றாரு அந்த உபதேசத்தை குறித்து. இவங்க உயிர்த்தெழுதல் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்துட்டு இங்க இருக்கிற தப்பான எண்ணம் கொண்டுட்டு இருக்காங்க. இந்த தப்பான எண்ணம் பரலோகத்துக்கு வந்து சேராது, பரலோகத்துக்கு வந்து சேராது. நீ இங்க சேர்த்து வைக்கிற எந்த ஒரு சேமிப்பும் பரலோகத்துக்கு வந்து என்ன செய்யாது, சேராது. பரலோகத்துக்குன்னு சேர்த்து வைக்கிற சேமிப்பு மட்டும்தான் உனக்கு பரலோகத்தில் வந்து சேரும். அதனால்தான் யோவான்ல நீங்க போய் படிச்சீங்கன்னா 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா, பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்க எப்படி வீடும் ஆஸ்தியும் தாம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறீங்களோ அது போல உங்களுக்காக அங்கே ஒரு ஸ்தலத்தை கட்டுகிறவருக்கு நீங்க உங்களுடைய ஸ்தலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்க அங்க சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேருக்கு புரியுது? இங்க என் பிள்ளைங்க வந்துட்டு நல்லா இருக்கணும். எப்படி காலங்கள் கடந்து போகும்போது காலத்துக்கு ஏற்ப என்ன செஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்குது, மாற்றங்கள் உருவாகும். ஆனா செயல்பாடுகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. ஒரு நாளும் செயல்பாடுகள் மாறாது. அன்னைக்கு கூரை வீட்டை கட்டும் போதும் அதே கை வேலை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு கட்டடத்தை கட்டி கட்டடத்துக்கு மேல ரூப் அடிச்சாலும் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாற்றங்கள் உருவாயிருக்கிறத தவிர செய்யப்பட்ட வேலைகள் ஒரு நாள் என்ன செய்யல, மாறல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படின்னா உனக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீ விரும்புகிற, நீ வந்து உன் பிள்ளைங்களுக்காக கட்டணும்னு விரும்புற இல்ல. எல்லாம் பார்த்தா முழிக்கிறீங்க என்ன? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்ப பிதாக்கள் வைக்கிற சுதந்திரத்தை இங்க உன் பிள்ளைக்கு வைக்கணும்னு விரும்புற இல்ல. உனக்கு 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 எப்படி சேர்த்து வைப்ப சொல்லுங்க. அப்போ அவர் கட்டுகிற வீட்டுக்கு நீ என்ன செய்யணும், இங்க இருந்து செங்கல் மண்ணு சிமெண்ட் எல்லாம் அனுப்பி தரணும். அப்படித்தானே வேதம் அங்க சொல்லுது. அங்க உள்ள வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க போய் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, இங்க நீங்க கைவேலையினால கட்டப்படுகிறீங்க, அங்க கைவேலை இல்லாத வீடு. அங்க என்னது, கைவேலை இல்லாத வீடு. அந்த கைவேலை இல்லாத வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் போய் தங்கணும்னா நமக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டணும்னா, இப்ப நம்ம ஊர்ல நம்ம இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னா பணத்தை கொடுத்துட்டு சாவியை மட்டும் வாங்கிக்கிறது. பணத்தை கொடுத்துட்டு நீ அதுக்கு ஏதாவது கல் சுமந்தியா இல்ல மண்ணு சுமந்தியா இல்ல அதுக்கு ஏதாவது தண்ணி கிண்ணி ஊத்தி இருப்பியா, அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்களா?
இல்ல. ஆனா பணத்தை கொடுத்துட்டு என்ன வாங்கியாச்சு? இப்ப சாவியை வாங்கின உடனே என்ன பண்ணிட்டுக்கிறோம்? வீட்டுக்குள்ள சாவியை வாங்கிட்டு என்னங்க பண்ணுவீங்க? வாழுவோம். அதைத்தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்குற உங்களுக்கு இங்க உள்ள வேலையை பத்தியே ஒன்றும் தெரியலன்னா, நமக்காக ஒருத்தர் வீடு கட்டினுக்கிறாரு, கைவேலை இல்லாத வீடு. நீ போய் செங்கல் சுமக்க தேவையில்ல, அங்க போய் மண்ணு சுமக்க தேவையில்ல, அல்லது நீ சிமெண்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்த தேவையில்ல. நீ போய் அங்க போய் என்ன பண்ண போற? வாழ போற. அதுவும் வாழ்றது எத்தனை, இப்ப எப்படி வாழ போற அப்படின்றத நீங்க போய் படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா உங்களை அங்க கூட்டிட்டு போனாதான் புரியுது போல இருக்குது. 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். முதலாவது உயிர்த்தெழுதல்னா என்ன? முதல் உயிர்த்தெழுதல்னா என்ன? முதல் உயிர்த்தெழுதல்னா என்ன? இப்ப இதுக்கு அப்புறம் நடக்க போகுது இல்ல, தண்ணியில முக்கி எந்திரிக்கிறியே, அதுதான். நீ இங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சேன்னா அதுதான் முதல் உயிர்த்தெழுதல். இங்க பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைக்கணும். இங்க நீதிக்கு பிழைச்சேன்னா உனக்கு முதல் உயிர்த்தெழுதல் வரும். வந்துருச்சு. அடுத்து பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். இவர்களுக்கு இரண்டாவது ஒரு மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது மரணம் என்பது வராது. இரண்டாவது மரணம் யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு இல்லாதவர்களுக்கு இரண்டாவது மரணத்துக்கு பங்கு உண்டு. அந்த இரண்டாவது மரணம் எங்க போய் சந்திக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இந்த 20ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுதே மரணமும் ஜீவனும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். இது 2ஆம் மரணம். இங்கே ட்ரைனிங் எடுக்கிறோம், நெருப்பு மெரிக்கிறோம். ஏன்னா அங்க போய் எப்படா இருக்கிறது, நெருப்பிலே நிக்கணும். அதுக்கு இங்கே என்ன செய்யறாங்க? ட்ரைனிங் எடுக்கிறோம். ட்ரைனிங்னா அதுக்காக என்ன செய்யற? வேலையை ஆயத்தப்படுத்துறான்னு சொல்றேன். பைபிள் ஒரு நாள் பொய்யாகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளியாது. நீங்க யோவான் 11 போய் படிக்கணும். 35வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப வாசிக்க வேண்டாம், போய் படிச்சீங்கன்னா தெரியும். வானமும் பூமியும் ஒளியும், ஆனா வார்த்தை ஒரு நாளும் ஒளியாது. அதனால்தான் இங்க சொல்றாரு, முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு இல்லாதவன் அங்க போய் நெருப்புல நிக்கணும். பாதாளத்துல அக்கினி கடல். அக்கினி கடல்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி எப்படி கடல் அப்படியே அப்படியே நிரம்பி கிடக்குதோ அது போல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா அதுக்குள்ள போய் நீ இருந்தேன்னா அப்பதான் தெரியும். அதுக்கு தான் இங்கேயே ட்ரைனிங் எடுக்கிறான். அது உள்ள போய் இறங்கி என்ன செய்யறான்? ஓடுறான். ஆமாங்க, இதெல்லாம் யோசிக்க கூடாது. அதுதான் அந்த யோசிக்கிற அந்த அறிவு இல்லாதனால்தான் இன்னும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அவர் பேசுறாரு. படிமா, படிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அப்படின்னு. அப்படின்னா பேங்க்குக்கு போறீங்களா? பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம நான் போய் பேங்க் வாசப்படியில் நின்னுக்குன்னு அல்ல பேங்க் மேனேஜருக்கு முன்னாடி போய் நின்னுக்குன்னு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஏன் அக்கௌண்ட்டுக்கு பேரே இல்லை. நீ உன் பேரே இல்ல, நீ யாருப்பான்னு கேட்பான். ஆமா தானே? அப்படி இருக்கும்போது ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா, இப்ப நமக்கு இன்னும் சொல்லணும்னா நமக்கு ஆதார் கார்டுன்னு ஒன்று குத்துக்கிறாங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஓட்டு
குறித்து பேசியிருந்தாங்க, ரேஷன் கார்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கூட ஆவணமா மாறிட்டு தான் வருது. அப்படி நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கே ஒரு தகுதிக்கு ஒரு கார்டு கொடுக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட பெயர்களோடு கூட செயல்படுதுன்னா, ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா பரலோகத்துல உனக்கு என்ன இருக்கணும்? பெயர் எழுதப்பட்டிருக்கணும் ஜீவ புஸ்தகத்துல. உனக்கு வந்துட்டு பிறந்த தேதி, பிறந்ததுக்கான எல்லா நேரங்களும் அங்க என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். இங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் எல்லாருக்கும் செல்லுபடி ஆகும். ஏன்னா இப்ப சமீபத்தில் போன மாசத்துக்கு முந்தின மாசம் அந்த ஓட்டு எலெக்ஷன் வந்துச்சுல்ல, எலெக்ஷனுக்கு பேர் திருத்தறதுக்கு கேட்கறாங்க. எப்பா எங்க தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் எங்கயா வாங்கி வைக்கிறது? நீங்க எந்த ஊர்ல ஓட்டு போட்டீங்க, அதனால உங்க அப்பாது, சரி எங்க அப்பாது வேணா கூட கொடுக்கலாம், சரி நாகரிக காலத்துல பிறந்தாருன்னு. எங்க தாத்தாது கேட்டா சொல்லுங்க. அன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கிடையாது, குத்து மதிப்பாதான். இப்பவே என் வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் குத்து மதிப்பாதான் என்ன செஞ்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு உண்மையா போய் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான பர்த்டே இதுவா இருக்க, பர்த் அந்த டேட்டே இருக்காது. கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காது இப்படி எட்டிச்சுன்னா அவனை கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அவனை ஸ்கூல்ல சேர்த்ததான் பர்த் சர்டிஃபிகேட். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இப்படி காது எட்டினதை வச்சு பர்த் சர்டிஃபிகேட் எழுதி இருக்கிறாங்க. இப்ப எங்க வீட்டுல ஏன் எனக்கு எழுதி இருக்கிறாங்கன்னா, எங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு பையன்றதுனால அது தெளிவா எழுதி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு வீட்டிலே, இப்ப எங்க பெரியப்பா வீட்டிலே எடுத்தீங்கன்னா எங்க அக்காங்களுக்கெல்லாம் எந்த பர்த்னே தெரியாது குறிப்பிட்ட காலத்தில் வரலையும். ஆனா எங்க அண்ணனுங்க கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எழுதி வச்சிருக்காங்க. அப்ப புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க இங்க பெயர் எழுதலன்னாவே உங்களுக்கு செல்லுபடி ஆகலன்னு பூமியில சொல்ற போது, பரலோகத்துக்கு வரணும்னா உங்களுக்கு ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் என்ன செய்யணும்? எழுதப்படணும். எழுதப்படணும்னா இங்க முதல் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்குள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இங்க முதல் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்கு இல்லைன்னா உனக்கு ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்காது, நீ பரலோகத்துக்கு எட்டி கூட பார்க்க முடியாது. இப்ப நீங்க பேர் எழுதிட்டேனவே, நான் உங்களுக்கு சொல்றேன், எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இங்க பெயர் எழுதப்பட்டாலே அதுக்கு பிறகு நீ என்ன அட்டூழியம் பண்ணாலும் பரலோகத்துக்கு வந்துருவேன். பரலோகம் என்கிற வாசல் உனக்காக என்ன செய்தே? திறக்கப்பட்டுச்சு. வாசல் திறக்கப்பட்டுச்சு. ஆனா உன் நிலைமை என்ன செய்யல, இன்னும் மாறல. அதுக்கு நான் பேசணும்னா நிறைய பேசிட்டு போனோம், அதுக்கு அடுத்து பேசலாம் வர்ற காலங்களுக்கு. அப்போ நாம ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடுவோன்ற நிச்சயம் இருக்கிறதுனால அந்த நிச்சயத்தின் வழியா தான் இப்ப நம்ம முதல் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரோம். அதுக்கு பிறகு நீ சேர்த்து வைக்கிற அனுபவம் எல்லாம் இருக்குது. பிள்ளைய பெற்றெடுத்த உடனே சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சொல்லும் போது, பொம்பளை பிள்ளைய பெற்றேன்னா ஒரு தேக்கு மரத்தை வச்சேன்னா போதும்பா. ஐயா மொத்தவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படியே? ஏன்னா அந்த மரம் வளர்ந்து 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 பெருசாகி அதுக்கு கரெக்டா அந்த டீனேஜ் வயசு வரும்போது, அதுக்கு ஒரு வேளை திருமணம் பண்ணி கொடுக்கிற நேரத்துக்கு வரும்போது இந்த மரத்தை வித்தியனவே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடலான்னு வாங்க. அந்த மரத்தை வித்துவே கல்யாணத்தை என்ன செஞ்சிடலாம். ஆமாங்க, அப்படி முழிக்கிறீங்க. நம்ம 2005 2007 இந்த பக்கத்தில் இருக்கிற மரம் எல்லாம் பாருங்க, ஜன்னல் கதவெல்லாம் 2007 வாங்கும் போதே ஒரு கதவோட விலை 20,000 ரூபாய். 2007 இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 2009 தான் இதை கட்டவே ஆரம்பிச்சோம். 2 வருஷம் சும்மா இருந்துச்சு.
சும்மா இருந்தப்பெல்லாம் போற வர ஆச்சாரியெல்லாம் கேட்டாங்க, அப்பா அதுக்கு மேல ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன், கொடுத்துரு. 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன், கொடுத்துருன்னு கேட்டாங்க. ஏன்னா இது எல்லாம் தேக்கு. பார்த்தவர் சொன்னாரு, ஏன் இங்க கொண்டு வந்து வச்சிட்ட பிறகே சொல்றேன். ஒரு ஆச்சரிய கூப்பிட்டு வந்து அதனுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு வரும்போது, இப்படி இந்த மரமெல்லாம் எங்க வாங்கினீங்க, இப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இப்படி இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். இல்ல இதுவே கூட இப்ப இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் புடிங்கி கொடுத்தா நான் அதே காசு கூட 20,000 ரூபாய் தந்துடுறேன்றாரு. எப்போ 2007 வாங்கந்து, இன்னைக்கு என்ன 2026. 2007 எங்க, 2026 எங்க? இப்பவும் அந்த மரத்துக்கு என்ன எவ்வளோ விலை? குறையல. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும்னா முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கணும். அதனால்தான் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை படிக்கலாம். இன்னும் போதும் போதும் 6க்கு வாங்க, திருப்பி அந்த 20:6க்கு வாங்க. பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் அவன் எப்போதும் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான் என்பதை வேதம் தெளிவுபடுத்துது. இவர்கள் மேல் 2ஆம் மரணம் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவர்களோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாளணுமா? எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப வீதியில எல்லாம் வந்துட்டு அப்படி டிராக்ஸ் கொடுக்க வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க 1000 வருஷம் அரசாளணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும். அதனால்தான் பேதுரு சொன்னாரு. பேதுரு புஸ்தகத்தில் நீ போய் படிச்சீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாம. எல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்களா? ஹலோ, சீக்கிரமா வச்சுட்டேன்னு யாருன்னா எழுப்பி வந்துட்டீங்களா? சீக்கிரமா ஆராதனை வச்சிட்டதுனால எல்லாரும் குளிக்காம வந்துட்டீங்களோ? அப்ப எல்லாரும் குளிச்சுட்டு தான் வந்துக்கிறீங்க, எல்லாரும் குளிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. இது எதுக்குரியது? மாம்ச அழுக்கை போக்குகிறது. எல்லாரும் சாண்டல் சோப்பு, நைசாலு, லைபாய் இப்படி விதவிதமா போட்டு அப்படியே வாசனைய இங்க அப்படியே களை கட்டுது. எதுக்கு? சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க. மாம்ச அழுக்கை போக்கி நாம இங்க கடந்து வந்திருக்கிறோம். ஆனா இது முக்கியம் அல்ல. சொல்றாரு பாருங்க, தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையாய் இருக்கிற இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அந்த ரட்சிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னா அதை 18ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா 18, 19, 20 வசனத்தை படிச்சீங்க போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. உனக்கு எனக்கு என்ன பங்கு? ஹலோ, உனக்கு நமக்கு என்ன பங்கு? தேவனோட சேர்க்கணும்னு என்ன அவருக்கு என்ன தலையெழுத்தா? பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கினார். ஆதி ஆகமத்துக்கு போய் படிக்கணும். ஆதி ஆகமத்தில் படிச்சீங்கன்னா அவர் உண்டாக்கின அந்த உண்டாக்குதலின் நிமித்தம் ஆதாம் இழந்து போனதை மீண்டுமாய் பிதாவாகிய தேவன் அவரை திரும்பமாய் சேர்ப்பதற்காக அங்கே மத்தியஸ்தராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் அதான் படித்தோம். அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். அப்ப அந்த மத்தியஸ்தராய் இருக்கிறவர் நம்மளை கொண்டு போய் யார் இடத்துல சேர்க்கிறாரு? பிதாவினிடத்துல சேர்க்கிறார். பிதாவினிடத்துல சேர்க்கிறதுக்காக அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் உயிர் தெழுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும்னா நிறைய வசனம் சொல்லிட்டே போகலாம், சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
நீங்க வீட்டுல போய் படிங்க மீதி இருக்கிறத. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம முதல் உயிர்த்தெழுதலின் பங்கு நமக்கு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்போம். ஞானஸ்தானம் பெறும்போது ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்ட பிறகு நீங்க பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாய் 1000 வருஷம் அரசாளுவீர்கள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். அப்ப தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டா மட்டும் போதாது, பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழணும்னா அவருடைய கட்டளையை கை கொள்ளணும். அவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்தா மட்டும்தான் நாம பரிசுத்தமா வாழ முடியும். அந்த வேத வசனத்தின்படி நீ நடக்கலன்னா உன் பரிசுத்தம் குலைச்சலாய் மாறிடும். குலைச்சலாய் மாறும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய். ஆனா 1000 வருஷம் அரசாளுகிறதுக்கு உனக்கு ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்குது. அவர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்யணும்னா அந்த இரக்கத்துக்கு அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க இன்றைக்கு நாம தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கும், இன்றைக்கு தேவ ராஜ்யத்திலே அவர் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுவதற்கும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாய் இருந்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இன்னும் ஆயத்தப்படுவோம், இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. சதுசேயர்களும் ஆண்டவரே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அவர்களே உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் வருகிறதை யோவான் சுட்டி காட்டினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான தேவன் அவர்களும் ஞானஸ்நானம் பெறும்போது அவர்களும் முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி அவர்களையும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீ கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்